என்னுடைய இனிய நண்பர், என்னுடைய தோழி வனிதா மேம்க்கு அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் இந்த படத்தில் நான் நடித்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதில் ஒரு சின்ன வருத்தம், மேம் சகிலாவை நான் லவ் பண்ணுற மாதிரி என்னை கொடுத்துட்டாங்க. அது ஏன் கொடுத்தாங்கன்னு தெரியல, என்னை கலாய்க்க இருக்கா என்னன்னு. ஆனால் படம் பார்த்தா நீங்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. நான் ஏற்கனவே அவங்களுடைய எம்ஜிஆர் ஜிவாஜிங்கிற படத்தில் நடிச்சிருக்கிறேன். அப்புறம் என்னுடைய படம் பிக்கப் படத்தில் நடிச்சிருக்கிறேன். இப்போ இந்த படத்துலேயும் நடிக்கிறேன். அடுத்து குவா குவான்னு ஒரு படம் எடுப்பாங்க, அதுலேயும் நான் நடிப்பேன்னு நினைக்கிறேன். இந்த படம் இந்த ஆடியோ லான்ச் ரிலீஸ் ஆகும் 3 நாளைக்கு முன்னால் எல்லா யூடியூப்லேயும் எல்லா இதுலேயுமே நான் செத்துட்டேன், பர்சாக ரொம்ப கவலைக்கிடமாக இருக்கிறாரு போட்டாங்க. ஏன் இப்படி போகிறான்னு தெரில. அந்த ஒரு இதுக்காக தான் இன்றைக்கி ஓடி ஓடி வந்திருக்கேன். என்னடா நம்ம உயிரோடு இருக்கிறோம், நம்மளை செத்துட்டேன்னு போடுறாங்க, இதெல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு. ஏன்னா எனக்கு வந்து அதாவது சென்டிமெண்ட்டாக பார்க்கும்போது பிக்கப் படத்தில் நானும் வனிதாவும் சீன்ஸ்லாம் நடிச்சிருக்கிறோம். அதில் ஃபோட்டோ ஸ்டில் எடுத்தோம். அதில் வனிதா வந்து அவங்களுடைய ஃபேஸ்புக்கில் போட்டு விட்டாங்க. 3 கோடி பேர் பார்த்துட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் படமே எடுக்கலை, வெறும் ஃபோட்டோ ஸ்டிலுக்கே 3 கோடி பேர் பார்த்துட்டாங்க. அந்த படம் திருப்பி எடுக்க போகிறோம். அவங்க வனிதா அம்மா எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக அந்த படத்தில் நடித்து உங்கள் முன்னால் திருப்பி நாங்கள் பார்ட் 2 மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸாக வரப்போகிறோம். அதை நீங்கள் ரொம்ப எதிர்பார்க்கணும். இங்கே மேடையில் அமர்ந்திருக்கிற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அம்பிகா மேம் வந்து நான் வந்து ரொம்ப தீவிர ரசிகர். அவங்க இங்கே வந்திருக்காங்க. அதுக்கு மேலாக என்னுடைய தம்பி ஸ்ரீகாந்த் வந்து இந்த படத்தில் பட்டையை கிளப்பியிருக்காரு. அடுத்த படத்தில் அவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன். மேலும் மேலும் இந்த திரையுலகம் இன்னும் நல்லா வரணும், நிறைய படங்கள் ஜெயிக்கணும், நிறைய எடுக்கணும். அதுக்கு மேலாக வனிதா மேமோட பொண்ணு ரொம்ப சூப்பராக டைரக்ட் பண்ணுறாங்க. ரொம்ப பக்குவமாக இந்த கொஞ்சம் வயசில் வந்து அவ்வளோ அற்புதமான ஒரு வேலை வாங்கக்கூடிய ஒரு தன்மை அவங்ககிட்ட இருக்குது. அங்கிள் அங்கே நிற்காதீங்க, அங்கிள் அங்கிள் இங்கே உட்காருங்க அங்கிள். ஒரு பொண்ணு மாதிரி என்னை பார்த்துக்கிட்டாங்க. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக அந்த ஒவ்வொரு ஷாட்லையுமே என்னை வந்து அங்கிள் இங்கெல்லாம் நிற்காதீங்க அங்கிள், கீழே விழுந்துருவீங்க, இங்கே நில்லுங்க அங்கே நில்லுங்க. டப்பிங்கில் கூட என்னை உட்கார வச்சு கீழே உட்காந்து எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். பரவாயில்ல, அடுத்த ஜென்மத்தில் அது எனக்கு பொண்ணாக பிறக்கணும்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய இனிய வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்துக்கிறதுல நிக்கில் முருகனுக்கு மனசார நெஞ்சார நான் வாழ்த்துக்கள் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி நன்றி நன்றி. நான் இப்போ ரீசெண்டாக ஒரு படம் நடிச்சிருக்கேன், செந்தானம் படம், டிடி நெக்ஸ்ட் லெவல். அந்த படத்தில் நான் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ணி பத்திரிகை சொந்தங்கள் நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிங்க. ஸோ அதுக்காக எனக்கு ஒரு 4-5 படம் கிடச்சிருக்குன்ற ஒரு சந்தோஷமான விஷயத்த உங்கள் முன்னால் இப்போ சொல்லிக்கிறேன். ஸோ அதுக்காக உங்கள் எல்லாருக்கும் நன்றி. அதே மாதிரி இந்த படத்தில் வந்து மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸில் ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்துருக்காங்க வனிதா. ஆக்சுவலாக அவங்க சொன்ன மாதிரி ஒரு நாள் திடீர்னு வனிதா வந்து ஃபோன் பண்ணாங்க. இந்த மாதிரி கணேஷ் அடுத்த வாரம் ஃப்ரீயாக இருக்கியா? ஃப்ரீயாக இருக்கேன், கொஞ்சம் ஷக்கிலா வீட்டுக்கு வாங்கினாங்க. போன உடனே இந்த மாதிரி கதை ஒன்று ரெடி ஆகிடுச்சு, நம்ம ஷூட்டிங் போகிறோம், ஏதோ டூர் போகிற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே போகலாம் அப்படிங்க. எந்த ஊர்னு? பேங்காக்னு டப்பால் என் பின்னாலெல்லாம் நிறைய பட்டாம்பூச்சிலாம் பறந்துச்சு. பேங்காக்கா? எத்தனை நாள்? 10 நாள். ஓகே போகலாம் அப்படின்ட்டேன். நேராக வீட்டுக்கு வந்து ஆர்த்தி கிட்ட சொன்னேன், ஆர்த்தி ஷூட்டிங் கிளம்புறேன், எந்த ஊர்? பேங்காக் போகிறேன், கொஞ்சம் பத்திரமா இருமா அப்படின்னு கொஞ்சம் நடிப்பாங்கள்ல அப்படிலாம் சொல்லிவிட்டு நான் ஓகேன்னு சொல்லிட்டு மறுநாளுக்கு ஃப்ளைட்டு, இமீடியட்டாக மறுநாளே ஃப்ளைட்டு. அப்போது ஆர்த்தியும் பேக் பண்ணியிருந்தது. என்னது, நானும் தான் பேங்காக் வரேன்னு. என்னது பேங்காக்கு நீயும் நானும் ஒன்றா போகிறோமா? ஆனால் நீ பெரிய தப்பு பண்ணிட்ட வனிதா. நான் தனியாக ஜாலியாக இருக்கலான்னு பார்த்தேன், கூடியே குடும்பத்தையும் கூப்பிட்டு வந்துட்டேன். சரி ஓகே, அது ஒரு தனி ஒரு அனுபவம் தான். ஆனால் உண்மையாலுமே சொல்கிறேன், வனிதாவுக்கு வந்து அந்தளவுக்கு பெரிய டேலண்ட் இருக்குது நிஜமாலுமே. அது என்னமோ ஒரு கமாண்டிங் பவராக என்னன்னு தெரியாது. அது கடவுள் வந்து வனிதாவுக்கு அந்த ஒரு பெரிய கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது நாங்கள் ஊருக்கு போன உடனே மறுநாள் காலைல ஷூட்டிங்க 7 மணிக்கெலாம் கிளம்பணும். யாருக்கோ ஃபோன் பண்ணுறாங்க, அவங்க வந்து எடுக்கலை, அப்செட்டு. ஜோவியும் வனிதாவும் குசுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னே என்ன ஆச்சுன்னு கேட்டால், அந்த எங்களுக்கு லொக்கேஷன் மேனேஜர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஃபோன் எடுக்கலை. அப்போ எந்த லொக்கேஷனில் போய் நம்ம எடுக்கிறது? சரி வா தைரியமாக போகலான்னு சொல்லிட்டு ஒரு டாக்ஸியை பிடிச்சி நாங்கள்லாம் இந்த ஒரு படத்தில் வருவேன், கெஜா கெஜா தொட்டப்பட்ட கெஜா அப்படின்ற மாதிரி எல்லோரும் போனோம். ஒரு இடத்துல போய் நின்றோம். நின்ற உடனே இந்த மால் இங்கே ஷூட்டிங் எடுக்கிறோம். பார்த்தா பர்மிஷனே கேட்கல, பர்மிஷனும் யாரும் கொடுக்கல.
சரி ஓகே, நீங்கள் எல்லாம் கும்பலாக போனால் கண்டுபிடிச்சிருவாங்க, நீங்கள் 2 பேர் அப்படி போங்க, 2 பேர் இப்படி போங்க, ஓகே அப்படின்னும் போது இந்த சீன் இதெல்லாம் பேசணும் அப்படின்ட்டு டக்குனு கேமரா வந்து முகப்படி போட்டு மூடி எடுத்துட்டாங்க. இந்த மாதிரி ஒரு சீன் முடிஞ்சிச்சு. அதே மாதிரி வனிதா கிட்ட இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் சின்ன வயசுலேருந்து நடிக்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த படத்தை ஸ்கிரிப்டே இல்லை, பேப்பரே கிடையாது. டைலாக் என்ன? ஆமாம் சார், பேப்பரே இல்லை சார். ஏம்மா என்னம்மா பண்ணணும்? நான் சொல்கிறேன். நான் ஃப்ளைட்டில் கேட்டேன், கதை என்ன? நான் சொல்கிறேன். ஃப்ளைட் இறங்கணும்னா கதை என்ன? நான் சொல்கிறேன். ரூமுக்கு போயாச்சு, கதை என்ன? நான் என்ன கேரக்டர்? நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு கடைசியில் சொன்னாங்க, யாருக்கும் தெரியாமல் நடிச்சிட்டு வந்துடுங்கன்னாங்க. இதுதான் சீன்னாங்க. அது ரொம்ப விசித்திரமாக இருந்தது, ரொம்ப ஒரு சந்தோஷமாக ஆச்சரியமாக இருந்தது. அதை விட இன்னொரு மால், ஒரு பெரிய மால், அங்கே வந்து ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது இவ்வளோ ஹைட்டில் ஒருத்தன் தான், அவன் தான் அந்த மாலுக்கே இன்சார்ஜ். இப்படி பின்னால் இருந்து பார்த்துட்டு இருந்தான். நாங்கள்லாம் கவனிக்கலை. அதுக்கப்புறம் வரல, ஸ்டாப் அப்படின்ட்டு இங்கே வாங்க அப்படின்னா, நான் ஒரு கட் அவுட் பக்கத்தில் நிற்கிற மாதிரி இருந்தேன். ஸோ அப்புறமா வனிதா நேராக போச்சு. எஸ் யூ காட் த பெர்மிஷன்? நோ அப்படின்னு. தென் ஹவு? அப்படின்னா, எஸ் ஐ எம் வனிதா விஜயகுமார் அப்படின்னு சொல்லிட்டு, ஐ எம் யூடியூபர். நான் வந்து இந்த மாலை பற்றி நான் வந்து பெருமையாக சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி இங்கிலீஷில் சொன்னாங்க. அவனும் இல்லை, இப்படி முறைச்சி பார்த்தான், உண்மையான நம்பலை. ஓகே, ஷோ யுவர் யூடியூப் அப்படின்னா. உடனே பண்ண உடனே இதோட நேரமா அவனோட நேரமான்னு தெரில, அதில் வனிதா ஒருத்தவங்களை அசிங்கமாக திட்டிருக்குது. அது வந்த உடனே அவன் பார்த்தான், இவங்களா? வனிதாவை பார்த்தா வனிதா இல்லை, ரொம்ப மென்மையாக சிரிச்சது. இந்த பொண்ணா இது? நான் கேட்டேன் அப்படின்னா, ஓகே எடுத்துக்கொண்டு போயிட்டான். இந்த மாதிரி ஒரு சிறப்பான விஷயங்கள்லாம் நடந்தது. ஸோ இந்த படம் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தாங்க. ஆனால் எல்லா ஆர்டிஸ்ட் மட்டும் இல்லை, டெக்னீஷியன் எல்லாருமே கோஆப்ரேட் பண்ணாங்க. கொஞ்சம் சாப்பாடு லேட்டானாலும் பரவாயில்ல. ஷக்கீமா சொன்ன மாதிரி எல்லோரும் மரத்தடியில் சாப்பிடுவோம், எங்கே சாப்பிட்றோன்னு நம்மளுக்கே தெரியாது. ஆனால் நடக்க வச்சு ஆர்த்தி ரொம்ப இழைச்சிடுச்சு. அது ஒரு உண்மையாலுமே ஜிம்முக்கு போனால் கூட அந்தளவுக்கு ஒரு எஃபெக்ட் இருக்காது. அப்படியே நடத்தியே ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போயிடும், அவ்வளோதான். எங்கே டாக்ஸி? ஸோ அந்த மாதிரி இருந்தது. அந்த 40 சாங் வந்து ஒரே நாள் நைட்டு 7 o'clock ஆரம்பித்து 1:30 முடிச்சிட்டோமா வனிதா. அந்தளவுக்கு ஸ்பீடாக ராபர்ட் பண்ணார், சூப்பராக இருந்தது. ஸ்ரீகாந்த் சார் வந்து அட்டகாசம். ஃபோன்லேயே கேட்டுப்பாங்க, இதை மாற்றிடலாம், இது மாற்றிடலாம்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் அனுப்புவார். அதை அப்படியே ஏற்றிட்டு, ஆமாம் பிஜிஎம் வரும், அது வரும், இது வரும், பயங்கர சுறுசுறுப்பாக இருந்தது. ஆனால் நல்ல ஒரு பெரிய அற்புதமான ஒரு அனுபவம். இந்த படத்தை வந்து என்னுடைய பத்திரிகை சொந்தங்கள் நீங்கள்லாம் கொஞ்சம் நல்லபடியாக இந்த படத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு உங்கள்கிட்ட ரொம்ப தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். பட் அதே மாதிரி இந்த படத்தோட ப்ரொடியூசர் ஜோவிகாவை பற்றி சொல்லணும். ஜோவிகா வந்து அவங்க தான் அசிஸ்டன்ட் டைரக்டரு, அவங்க தான் ப்ரொடக்ஷன் பார்த்துப்பாங்க, எல்லாமே அவங்க தான். ஆனால் ரொம்ப பொறுப்பான பொண்ணு. அவங்க பெரிய ப்ரொடியூசராக வரணும்னு நான் வாழ்த்துக்கிறேன், கடவுளை வேண்டிக்கிறேன். வனிதா அடுத்த படமும் கண்டிப்பாக பண்ணோம். வனிதா கிட்ட இன்னொரு விஷயம் கேட்டுக்கிறேன், அடுத்த படம் நம்ம அமெரிக்காவில் ஷூட்டிங் போயிடலாமா? போயிடலாம். தேங்க்யூ. அதே மாதிரி வசந்த பாலன் சார் வந்து அற்புதமாக பேசினார் சார், ஹேட்ஸ் ஆஃப் யூ சார். அதே மாதிரி தனஞ்சயன் சார் பேசினார், ரொம்ப சந்தோஷம். பவர் மாமா, நீ கவலையப்படாத மாமா, உன்னை பற்றி இந்த மாதிரி வரதெல்லாம் வந்து இதில் அது வந்து ஒரு பெரிய திருஷ்டி கழிஞ்சு போச்சுன்னு நினச்சிங்க. நீங்கள் நல்லா இருப்பீங்க, பிக்கப் படத்தில் நினச்சிக்கிங்க, உங்கள் லைஃப்பில் பெரிய பிக்கப் ஒன்று காத்துட்ருக்கு. சூப்பர், அருமை. ஸோ இந்த நிகழ்ச்சி நல்லபடியாக வெற்றிகரமாக அமையறதுக்கு காரணமான உங்கள் எல்லாருக்கும் நன்றி கூறி, இந்த வாய்ப்பளித்த இந்த டீம் அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. அவ்வளோ கிளாமரஸான லேடிஸ் மத்தியில் நம்மள உட்காந்துருக்கிறது நம்மளே கொஞ்சமாவது ஒரு பர்சன்டேஜ் கிளாமர் ஆகும்னு நினைக்கிறேன். அண்ட் மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர், அந்த இது வந்து ஒரு எனக்கு எந்த அசோசியேஷனும் இல்லை. திடீர்னு ஒரு மெசேஜ் மேடம் அனுப்பிச்சிருந்தாங்க, வனிதா மேடம். அனுப்பிச்ச உடனே சொன்னாங்க, இந்த டீசர் ரிலீஸ்க்கும் இந்த ட்ரெய்லர் ஆடியோ லான்ச்சுக்கு நீங்கள் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. நான் கண்டிப்பாக வரேன் மேம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா அவங்கள வந்து வசந்த பாலன் சார் ரொம்ப அழகாக சொல்லியிருந்தார். எந்தளவு ஒரு போல்டான லேடி, இந்த சொசைட்டிக்காக போல்டாக இருக்காங்களா அப்படின்லாம் நம்மளுக்கு பர்சனலாக தெரியாது. ஆனால் அவங்களுடைய எல்லா வீடியோவும் சரி, அவங்களுடைய எல்லா ஆக்டிவிட்டீஸும் சரி பார்க்கும்போது ஒரு கான்ஃபிடென்டான ஒரு லேடியை பார்க்குறேன். ஒரு கான்ஃபிடென்ட், நம்பிக்கையோடு அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழுறாங்க. இந்த உலகத்தில் எவ்வளோ சேலஞ்சான ஒரு உலகத்தில் எனக்கு பிடிச்ச விஷயத்தெல்லாம் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தைரியத்தோடு அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. அந்த வாழ்க்கையில் ஒரு கட்டமாக அவங்க வந்து இப்போது தயாரிப்பாளராக, இயக்குனராக இந்த படத்தை பண்ணும்போது பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வனிதா ஃபிலிம் ப்ரொடக்ஷன் அந்த வீடியோவில் நீங்கள் குட்டி பாப்பாவாக அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தீங்கம்மா.
அப்படியே தான் இருக்கீங்க இப்போ வரையும். அதே மாதிரி பியூட்டிஃபுல்லாக அந்த குழந்தைய பார்க்கும்போது இவ்வளோ என்னடா இவ்வளோ குட்டி பாப்பா இவ்வளோ அழகாக ஒன்று பண்ணியிருக்கு அப்படின்னு அப்பயே நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு 2-3 வயசில். அப்போத்துலேருந்து இன்னைக்கு வரையும் அவங்க சினிமா ஜேர்னியில் பல விஷயங்களை பார்த்துருக்காங்க. பல சக்ஸஸ், பல ஃபெயிலியர், பல தோல்விகள், பல பிரச்சனைகள். ஆனால் அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி வந்து அவங்களும் ஒரு பெரிய ஸ்டேட்டஸில் இருக்கிறத பார்க்கும்போது இந்த சினிமா நீங்கள் முழுமையாக நம்பினீங்கன்னா உங்களுக்கான ஒரு பிளேஸை கொடுக்கும் அப்படின்றதா இவங்க இப்போது இந்த டைரக்டர் லெவலில் வந்திருக்கிறத பார்க்கறதுக்கே சந்தோஷமாக இருக்குது. அதுவும் அடுத்த கட்டமாக இந்த படத்தில் வந்து அவங்களுடைய மகள் தயாரிப்பாளராக இருக்கிறதும் இந்த படத்தை ஆங்கர் மாட்டினாங்க நடுவில். இது சிறு பட்ஜெட் ஏதோ ஒன்று சொல்லி பெரிய பட்ஜெட்டில் எடுத்திருக்கேன் இப்படிலாம் சொல்லாத அப்படின்றாங்க. ஆங்கர் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பேசுங்கம்மா, மாட்ட போகிறீங்க மேடம் கிட்ட. ஸோ பார்க்கும்போதே தெரியுது பெரிய பட்ஜெட்டில் நிறைய ஃபாரின் லொக்கேஷன்ஸில் நிறைய ஆர்டிஸ்ட்டை கூட்டு போய் பண்ணுறதுலாம் அவ்வளோ ஈஸி கிடையாது. பெரிய பட்ஜெட்டில் பெரிய செலவில் பொருட்செலவில் ஜோவிகா அவங்க ஃபேமிலி எல்லாமே எடுத்திருக்காங்க. மதியழகன் சார் இருக்கார், கண்டிப்பாக இந்த படத்துக்கான பிஸ்னஸில் பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ப்ளஸ் ஸ்ரீனிக் கிரியேஷன்ஸ் நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை பிஸ்னஸ் பண்ணி அதனுடைய ரிலீஸும் சரி கண்டிப்பாக இதை வந்து வணிக ரீதியில் வெற்றி படமாக மாற்றுவாங்க நான் நம்புகிறேன். ஏன்னா இவ்வளோ பெரிய பொருட்செலவு எடுக்கும்போது அது வணிக ரீதியில் வெற்றி அடையணும். மிக முக்கியமாக ஒரு நல்ல ரிலீஸ் தேதியில் வந்தால் நல்லாயிருக்கும். என்னென்னா இன்றைக்கி பெரிய பிரச்சனையே பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்தில் 7-8 படம் வரும்போது அந்த மாதிரி வராமல் ஒரு 3-4 படம் வரும்போது நீங்களும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த தீம் ஒரு நல்ல ஒரு அட்டென்ஷன் இருக்கிற ஒரு தீம். இந்த தீமை வந்து அம்பிகா மேம் சொன்ன மாதிரி கண்டிப்பாக எல்லோரும் பார்ப்பாங்க. ஏன்னா இது வந்து ஒரு மிடில் ஏஜில் இருக்கிற எல்லா உமனுக்குமே பிடிக்கிற ஃபேமிலிஸ்க்கெல்லாம் பிடிக்கிற மாதிரி ஒரு தீமாக இருக்குது. அதனால் கண்டிப்பாக ஒரு நல்ல தேதியில் வந்தால் இந்த படத்துக்கான வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும்னு நம்புகிறேன். இந்த சேம் டைம் வசந்த பாலன் சொன்னார் பெண் இயக்குனர் அப்படின்னு சொல்லும்போது நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். தமிழ் சினிமாவில் ஒரு 240-250 படம் வருதுன்னா ஒரு 2 பேர் கூட பெண் இயக்குநர்கள் கிடையாது. இன்றைக்கி இங்கே இருக்கிறதுலே நிறைய இயக்குநர்கள் வரலாம். அம்பிகா மேம் நினச்சா ஒரு படம் எடுக்கலாம். ஷக்கீலா மேம் வந்து அவங்க கதையை வச்சு ஒரு இயக்குனராக மாறலாம். இந்த மாதிரி இப்போது இவங்க வனிதா வந்து இதுக்கு வந்து வனிதா விஜயகுமார் மேடம் வந்து இதுக்கு ஒரு முன்னுதாரணமாக ஒரு பெண் இயக்குனர் ஒரு என்ன அழகான படைப்பை கொண்டு வந்திருக்காங்க. இங்கே இருக்கிற பல பேர் பெண் இயக்குனராக மாற முடியும். கதைகள் அவங்ககிட்ட அவ்வளோ இருக்குது. வசந்தபாலன் சார் சொன்ன மாதிரி அவங்க எல்லோருமே வரணும். ஏன்னா தமிழ் சினிமா இன்றைக்கி என்னென்னா ஒரு ஜெண்டர் டாமினன்ஸாக ஒன்லி மேல் டைரக்டர்ஸ் மட்டும் இருக்கிற இந்த சொசைட்டியில் ஒரு பேலன்ஸ்டாக ஒரு வருஷத்தில் அட்லீஸ்ட் ஒரு 10-15 படமாவது பெண் இயக்குனர் பண்ணும்போது நம்ம வேறு மாதிரியான பெர்ஸ்பெக்டிவ்ஸில் படங்களையும் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட படங்கள்லாம் வரணும்னு எதிர்பார்க்குறேன் நான். அந்த வரிசையில் இப்போது மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ஒரு நல்ல ஒரு பதிவை ஏற்படுத்தவும் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு இம்ப்ரெஷனை க்ரியேட் பண்ணி வனிதா அவர்களுக்கு ஒரு பெரிய வெற்றி கொடுக்கும்னு எதிர்பார்க்குறேன். மிஸ்ஸஸை இங்கே பார்க்குறேன், மிஸ்டர் இங்கே காணோம். அதையும் நீங்கள் சொல்லிட்டா நல்லா இருக்கும். மிஸ்டர் ராபர்ட்டை காணோம். ரொம்ப நாளாக தேடிட்டு இருக்கீங்களா? அப்படியா? என்னடா மிஸ்டர் என்னடா மிஸ்டரை கார்டுன்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ மிஸ்டர் வந்திருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். இந்த விழாவே ரொம்ப சிறப்பாக இருந்திருக்கும். பட் ஸ்டில் மிஸ்ஸஸ் வந்து இதை நல்லா அழகாக பியூட்டிஃபுல்லாக கொண்டு போகிறாங்க. அவங்களுக்கும் படக்குழுவுக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். ஸ்ரீகாந்த் தேவா சார் நல்ல ட்ரெய்லருக்கும் சரி பாடல்களுக்கும் சரி செம்மையாக எனர்ஜிக்காக நல்லா போட்டிருக்கீங்க. நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்குது இந்த படத்துக்கே. ஒரு நல்ல சப்போர்ட்டாகவும் அந்த ஒரு எனர்ஜியாகவும் கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கும் வாழ்த்துக்கள். இந்த படம் வெளிவந்து நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கணுன்னு இந்த குழுவுக்கு என்னோடய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன். நன்றி, வணக்கம்.